Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது civicsல lesson 1 forms of government and democracy. அரசாங்க அமைப்பு மக்களாட்சியும். Forms of government. இந்த அரசாங்க அமைப்பு முறைகள்ல 7 types இருக்குது. என்னென்ன அப்படினு பார்க்கலாம். Aristocracy, monarchy, autocracy, oligarchy, theocracy, democracy, republic. இதுல இந்த 7 types of government எப்படி ரன் ஆகுது அப்படினு பார்க்க போறோம். Number 1, aristocracy. The power in which the hands of small privileged ruling class. Example, England, Spain. அதாவது மக்கள் ஒரு சிறு குரூப்பா இருந்து ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டை ரன் பண்ணுவாங்க. இதுதான் aristocracy. Monarchy, a system of government in which one person reigns supreme, usually a king or queen. Example, Bhutan, Oman. இந்த monarchyங்கிறது ஒரு ராஜாவோ அல்லது ராணியோ அதுல சுப்ரீம் பவரா இருப்பாங்க, அவங்க தான் ஆட்சி செய்வாங்க. Autocracy, a system of government by one person with absolute power. இதுல ராஜா ராணிங்கிறது கிடையாது, ஒரு தனி மனிதர் தான் இந்த நாட்டை ஆள்றது. எக்ஸாம்பிள், நார்த் கொரியா, சவுதி அரேபியா. Oligarchy, a small group of people having control of country or organization. Oligarchy அப்படிங்கிறதுல ஒரு மக்கள் சின்ன குரூப்பா சேர்ந்துக்கிட்டு அது மூலமா நாட்டை கண்ட்ரோல் பண்றது தான் oligarchy. Theocracy, a system of government in which religious doctrines form the basis of government headed by the name of God. இதுல மத குருமார்கள்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அதை நடைமுறைப்படுத்துறது. எக்ஸாம்பிள், வாட்டிகன். Democracy, மக்களாட்சி, a system of government in which eligible members vote to elect their representatives. இதுல தகுதியுள்ள மக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது. எக்ஸாம்பிள், இந்தியா, USA. Republic, குடியரசு அல்லது குடியாட்சி. A state in which supreme power is held by people and their elected representatives has elected or nominated by president. இது என்ன அப்படின்னா, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களால ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் பிரசிடென்ட். அவர் பிரசிடென்ட், அவர் தான் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றது. இது இந்த நடைமுறை எங்க இருக்கு அப்படின்னா, இந்தியாவிலையும் ஆஸ்திரேலியாவிலையும் இருக்குது. டெமோக்ரஸி, மக்களாட்சியினால என்னென்ன அமைப்புகள் இருக்கு, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Democracy is form of government that allows people to choose their rulers. According to Mahatma Gandhi, true democracy cannot be worked by 20 men sitting at the center. It has to be worked from below by the people of every village. டெமோக்ரஸி அப்படிங்கிறது மக்கள் சேர்ந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணி அது மூலமா ஆட்சி செய்யறது தான் டெமோக்ரஸி. மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறது ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு பக்கம் உட்கார்ந்து அவங்களுடைய ஆட்சியை நடத்துறதுக்கு பேரு டெமோக்ரஸி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. Salient features of democracy, இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, elected representatives of people and final decision making power to the representatives. Free and fair election. Voting rights is equal to for who attain the age of 18. Fundamental rights and protection of individual freedom. மக்கள் தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை தானே தேர்ந்தெடுத்துக்க முடியும். உண்மையான நேர்மையான எலெக்ஷன் முறைகள்லாம் இதுல இருக்குது. voting rights is equalனா, இந்த ஓட்டு போடுற உரிமை 18 வயசு நிரம்பின எல்லாருக்கும் உண்டு. இது மதசார்பு கிடையாது. சின்னவங்க பெரியவங்க, அந்த ஏழை பணக்காரன், அந்த எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அந்த 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஓட்டு போடலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா, அடிப்படை உரிமைகள் அவங்களுக்கு பாதுகாக்கப்படுது, அவங்களுடைய உரிமை நிலைநாட்டப்படுது. அடுத்து, எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி. It begins 2500 years ago in ancient Greece. It exists in India as early Vedic period. Chanakya Arthashastra tells autonomous village community was basic unit of local government. Kudavolai system was a very notable and unique features of village. Democracy represents some values: freedom, equality, fraternity, accountability, transparency, trust. எவல்யூஷன்னா, இது எதனால நம்ம மக்களாட்சி முக்கியம் சிறப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இது 2500 வருஷங்களுக்கு முன்னாடியே கிரீஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் வேதிக் பீரியட்லயே இது இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சாணக்கியர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தனிப்பட்ட வில்லேஜும் அதுக்குன்னு தனியான உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தி நடைமுறை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. குடவோலை சிஸ்டம் அந்த காலத்துல இருந்த ஒரு எலெக்ஷன் சிஸ்டம்.
டெமோக்ரஸினால என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃப்ரீடம்னா சுதந்திரம் இருக்கு, ஈக்குவலிட்டினா சமத்துவம் இருக்கு, ஃபெட்டர்னிட்டினா சகோதரத்துவம் இருக்கு, அக்கௌண்டபிலிட்டினா தனித்தன்மை இருக்கு, டிரான்ஸ்பரன்சினா ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டெமோக்ரஸி. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸில எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அதாவது டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது when the people themselves directly express their will on public affairs is called pure or direct democracy. இதுல வந்து மக்கள் டைரக்டா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுக்கிறது தான் டைரக்ட் டெமோக்ரஸி. இது எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருக்குது. Indirect democracy, when the people express their will on public affairs through elected representatives is called indirect or representative democracy. இது என்ன அப்படின்னா indirect democracyங்கிறது ஓட்டு போட்டு ரெப்ரசன்டேட்டிவை எடுத்துட்டு அவங்க மூலமா ஒரு ரெப்ரசன்டேட்டிவா அவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் indirect democracy. இது எங்க இருக்கு? நம்ம இந்தியாவில் இருக்குது. இப்போ இந்த டெமோக்ரஸினால ஏற்படக்கூடிய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், குறைகள் நிறைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மெரிட்ஸ்னா நிறைகள்: ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட், ஈக்குவலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டி, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ரெஸ்பான்சிபிள்னா ஒரு மரியாதையான ஒரு தன்னலமற்ற ஒரு சுயாட்சி கிடைக்கும். ஈக்குவலிட்டினா சகோதரத்துவமான ஒரு சமதர்மமான ஆட்சி முறை. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா தல சுய ஆட்சி, நம்மளை நாமே ஆட்சி செஞ்சுக்கிறோம். டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா டிமெரிட்ஸ் என்னென்ன அப்படின்னா இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் டெமோக்ரஸி, இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ், டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். இதில் என்ன அப்படின்னா மக்கள் டைரக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாததுனால யார் யார் நல்லவங்க அப்படின்னு தெரியாது. இன்ஸ்டெபிலிட்டி இன் கவர்னன்ஸ் அப்படின்னா ஆட்சி செய்யறதுல தாமதம் ஏற்படும். டிலே இன் டெசிஷன் மேக்கிங், முடிவு எடுக்கிறதுலையும் தாமதம் ஏற்படும். டெமோக்ரஸி இன் இந்தியா, மக்களாட்சி இந்தியாவில் எப்படி இருக்கு? லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் வேர்ல்ட், பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் 5 பிரின்சிபல்ஸ்: sovereign, socialist, secular, democratic, republic. இந்தியா தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பார்லிமெண்டரி சிஸ்டம் நம்ம இந்தியாவில் இருக்குது. இட் ஒர்க்ஸ் ஆன் பேஸ்ட் ஆன் 5 பிரின்சிபல்ஸ். என்னென்ன அப்படின்னா sovereign அப்படின்னா இறையாண்மை, சோசியலிஸ்ட் சமத்துவம், செக்குலர் அப்படின்னா மதச்சார்பின்மை, டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, குடியாட்சி. இந்த மாதிரி 5 வகையில் நம்ம இந்தியாவுடைய கவர்மெண்ட் ரன் ஆகுது. அடுத்தது the person who attain 18 years their right to vote based on universal adult suffrage, no discrimination, caste, creed, religion, gender, education. யாரெல்லாம் 18 வயசு முடிஞ்சிருக்கோ அவங்கெல்லாம் ஓட்டு போட முடியும். இதில் எந்த பாகுபாடும் கிடையாது, கேஸ்ட் கிடையாது, இந்த மதத்தில் உள்ளவங்க தான் அப்படின்றது கிடையாது, எந்த பாலினமும் கிடையாது, படிப்பறிவுங்கிறது கிடையாது. இது எல்லாமே வந்து பொதுவான ஒன்று. அடுத்து எலெக்ஷன் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல் முறை. குவாசி ஃபெடரல் கவர்மெண்ட், நம்மளுடைய தேர்தல் முறை வந்து ஒரு சீரிய அமைப்பு உள்ளது. எலெக்ஷன் கண்டக்டட் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த எலெக்ஷன் கமிஷனால தான் எலெக்ஷன் வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுறோம். நேஷனல் லெவல், பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பிரைம் மினிஸ்டர் who enjoys majority in Lok Sabha, the lower house of parliament. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. லோக்சபாவில் வந்து மெஜாரிட்டியாக எந்த கட்சி வருதோ அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவரை தான் பிரைம் மினிஸ்டராக போடுறாங்க. லோக்சபா மெம்பர் எலெக்டட் பை ஜெனரல் எலெக்ஷன் இன் எவ்ரி 5 years. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெனரல் எலெக்ஷன் லோக்சபாவுக்கு நடக்கும். 2 ஆங்கிலோ இந்தியன் நாமினேட்டட் பை பிரசிடென்ட், 2 ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ணுவார். ராஜ்யசபா அப்பர் ஹவுஸ் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பர்ஸால செலக்ட் பண்ணி எடுக்கப்படுறாங்க. President elect 12 members for their contribution of literature, art, science, social. President வந்து 12 பேரை செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு. என்னென்ன அப்படின்னா இலக்கியம், கலை, அறிவியல் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கலந்து அதில் எல்லாம் யாரெல்லாம் சிறந்தவங்களோ அவங்களிலேருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இன் டெமோக்ராட்டிக் இந்தியா.
Lok Sabha election held in between 25th October 1951 and 21st February 1952. 1951 1952 தான் லோக் சபா எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். The Indian National Congress emerged victorious by winning 364 of 489 seats. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் 489 சீட்டுக்கு 364 சீட்டு ஜெயிச்சு ஆட்சியை அமைச்சிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு இஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. மேஜர் சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி. இந்தியன் டெமோக்ரஸியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் என்னென்ன அப்படின்னா, இல்லிட்ரஸி அப்படின்னா படிப்பறிவு இல்லாதது, படிப்பறிவின்மை. இல்லிட்ரஸினா படிப்பறிவின்மை. பாவர்ட்டி வறுமை. ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பாலினம், ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு. ரீஜனிசம் அப்படின்னா மதச்சார்பு. கேஸ்டிசம், கம்யூனலிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். இதிலெல்லாம் எந்த ஒரு அடிப்படையான இதுவும் கிடையாது. அதாவது ஜாதி மத இன வேறுபாடு கிடையாது. கரப்ஷன் ஊழல் நடக்கிறது. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அரசியல் குற்றவாளிகள். பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அரசியல் வன்முறைகள். இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குது இந்தியன் டெமோக்ரஸிக்கு. கண்டிஷன் ஃபார் சக்சஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா. டெமோக்ரஸியை நல்லா சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் இந்தியாவில் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கணும். என்னென்ன அப்படின்னா, பவர்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆப்போசிஷன், presence of strong public opinion, awareness among the people of fundamental rights, and impartial and efficient press to form public opinion, feeling of tolerance among people. மக்கள்கிட்ட ஒரு நிலையான ஒரு அதிகாரம் இருக்கணும், எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சலான ஒரு தைரியம் இருக்கணும், மக்களுடைய அதிகாரத்துக்கு அதாவது அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு அதபடி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். படிப்பறிவு இல்லை அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் காரணமாக வச்சுக்க கூடாது. அதிக விழிப்புணர்வோட இருக்கணும். அவங்களுடைய உரிமைகளில் விழிப்புணர்வோடு இருந்து அதை செயல்படுத்தணும். இப்போ இந்தியாவில் கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, டெமோக்ரஸினா என்ன அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எல்லாம் படித்து ரெடி ஆகுங்க. அடுத்தது எக்ஸாம் வருது, டெஸ்ட் எல்லாம் நிறையா வருது. அதனால் நல்லா படித்து ரெடி ஆகுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.